ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிளாக் ராவணன், அதுக்கப்புறம் ஐருக்குட்டி, அதுக்கப்புறம் ரஞ்சித்து தம்பி இருக்கான். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னா, நாங்கள் வந்து கேரளா போகிறோம். நம்ம கேரளா போகிறோம். சரியா சிரிக்கா பாருங்க கைஸ். அதுக்கப்புறம் தேவூட்டி வந்து இதாக ரெடி ஆகிட்டு இருக்கா. நாங்கள் வந்து இதாக காருக்குள்ளே யார் அப்படியே தேவூட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அவங்ககிட்ட சொல்லு. ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதா தேவூட்டி வந்துட்டா. ரெடி ஆயிட்டியா? யார் ரெடி ஆக விடல ஒன்று? ஏன், என்னாச்சு? நான் சாப்பிட்டேனா? கைஸ், எனக்கு வந்து சாப்பாடு எதுவுமே எடுத்து தர மாட்டான். நீ சாப்பிட்டியா ரஞ்சித்து? என்ன சாப்பிட்ட? சோறா? நீ சாப்பிட்டியா? ஐருக்கு சாப்பிட்டு விட்டா கொடுத்தா? ஓகே சரி, இப்போ எங்கே போகிறது நம்ம? கைஸ், தேவூட்டி தான் சொல்லிட்டு இருந்தேன் எங்கேயாவது வெளியில் போகணுன்னு. எங்கே போகணும் சொல்லு? லூலு மாலா? லூலு மாலு போகலாம். வேறு டைம் இருக்குல்ல, வேறு ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஏதாவது போமா? அப்படி போகலாம் மறைஞ்சது எங்கேயாவது. இறங்கு வா. எந்த என்ன நல்ல வெயிலாக இருக்குது. டர்க்கி இட்டு மூடிக்கொண்டோ எலும்பிட்டாளா? ஐரா எங்கே வந்திருக்கு அந்தம்மோ? பா, பேக் எதுவும் எடுக்கலையா? வேண்டாமா? சரி ஓகே, எல்லாருக்கும் போட்டுருவோம். நல்ல வெயில் இல்லை? வெயிலுண்டா கைஸ். இங்கே கார் பார்க் பண்ணால் அவங்க வந்து பேமெண்ட் வாங்குவாங்க. நாங்கள் அதனால தான் அங்கே விட்டுருக்கோம். பார்த்து க்ராஸ் பண்ண, பார்த்து. கூட்டம் எதுவுமே இல்லை. என்னாச்சு, தூக்க முடியலையோ? செம்ம வெயிட் இல்ல? நாங்க வந்து என்ட்ரன்ஸை பார்த்து அப்படியே போயிட்டு இருக்கோம். அதான் தெரியுதா, சங்குமுகம் தேவி க்ஷேத்திரம் கோவிலா? ஆமா, கோவில். காய்ஸ், நம்ம இதான் என்ட்ரன்ஸ்ல வந்திருக்கோம். இதான் ஆர்ச்சில் வந்து சங்குமுகம் பீச்னு எழுதியிருக்கு. இங்கேயும் வந்து சங்குமுகம் பீச்னு எழுதியிருக்கு. நான் அங்கே போட்டா ஒரு ஃபோட்டோ எடுத்து தாங்க. இனி நம்ம உள்ளாடி போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே நிறைய கடையெல்லாம் இருக்குது. இதா நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய கடை இருக்கு. லேட்டா ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. ஐஸ்கிரீமா? ரொம்ப வெயில், ஐயோ தாங்க முடியல. ஏட்டா அதான் ஐஸ்கிரீம் கடை. ஏட்டவா ഫ്ലേവർ അല്ലേ? ഏട്ടന് ഏതാ? എനിക്ക് പിസ്ത. വാനില ഇതില്ല, റെഡ് വെൽവെറ്റും ഇല്ല. ജാക്ക് ഫ്രൂട്ട് ഉണ്ടോ? ജാക്ക് ഫ്രൂട്ട് വാങ്ങാമ? 3 ജാക്ക് ഫ്രൂട്ട് അതാ ചേച്ചി. എനിക്ക് രഞ്ജിത്തിന് இதாயிட்டா? எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல மதுரம். நல்லா இருக்கா? நல்ல மதுரம், நல்ல சில நல்ல மதுரம். நல்லா இருக்கு, நல்ல மதுரம். 50 ரூபா வாங்க கொஞ்சம் கூட. காய்ஸ், அதை பாருங்க, அங்கே குதிரை சவாரி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. நம்ம கடலை பார்க்க போகிறோம். கடலை பார்த்துட்டு பார்க்குக்குள்ளாடி போகலாம். காய்ஸ், கடலை பாருங்க. என்ன கூட்டமே இல்லை, இன்னும் கூட்டம் குறைவு. கைஸ், அங்கே பாருங்க, போட்டை கொண்டு போகிறாங்க கடலுக்குள்ளாடி. காய்ஸ், இங்கே வந்தீங்கன்னா மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் 5 மணிக்கு பின்னாடி வாங்க. இல்லைன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும், நிற்க முடியாது. பார்க்குள்ளாடி போகலாமா? இங்கே வாங்க. வெயில் ஆயிரும்னு பற்றூல. காய்ஸ், பழங்காலத்து கல்லால் பாருங்க நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. லேட்டா டாட்டூ அடிக்கிறீங்களா? அதை பாருங்க, டாட்டூ போட இடம் இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை டாட்டூ போடணும்னு. யாரு பேரு? ஐரு பேரு. ஃபர்ஸ்ட் எந்த பேரு இடணும்னாயிருந்தோம், இப்போ ஐரு பேரு. என் பேரு ஏட்டൻ്റെ பேரு. கைஸ், இங்கே தான் ஒரு சாய கடை இருக்கு. போகும்போது சாய குடிச்சிட்டு போகலாம். இந்த சங்குமுகத்தில் ஸ்பெஷலானது அந்த ஹெலிகாப்டரும் அந்த சிலையும் பின்ன பேக்கில் கடலும். இந்த ஹெலிகாப்டர் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணது. அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் அங்கே எழுதியிருக்கு. நான் பக்கத்தில் போய் காமிச்சு தரேன் உங்களுக்கு.
பாருங்க ஹெலிகாப்டர் பக்கத்துல இருந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இத பாருங்க ஏட்டா, டூஸ் அண்ட் டான்ஸ். என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது. என்ன போட்டிருக்காங்க? போட்டோகிராஃப்ஸ் எடுக்கலாம். ரெஸ்பெக்ட், പേ ഡ്യൂ റെസ്പെക്ട് ടു ദ ഹെലികോപ്റ്റർ. വാറിലൊക്കെ യൂസ് ചെയ്ത ഹെലികോപ്റ്റർ അല്ലേ, അപ്പൊ നമ്മൾ റെസ്പെക്ട് കൊടുക്കണം. ആമാ. ഡോൺസ് ടച്ച് ചെയ്യാൻ പാടില്ല. ഡോണ്ട് അണ്ടർനീത്ത്, അടുത്ത് അധികം പോവരുത്. അതിന്റെ സ്റ്റിങ്സ് ഒന്നും പിടിച്ച് വലിക്കരുത്. അതിന്റെ ഇതൊന്നും തൊടരുത്. പണിഷ്മെന്റ് போட்டுருக்கு. ஆமா. வாங்க गाइस, நமக்கு சுத்தி பார்த்துட்டு வரலாம். பெருசா இருக்குல்ல, பக்கத்துல இருந்து பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. ஹிஸ்டரி எழுதி இருக்காங்க. ஆமா. என்ன போட்டுருக்கு? MI-8 ஹெலிகாப்டர், மீடியம் ட்வின் டர்பைன் அசால்ட் ஹெலிகாப்டர், இந்தியன் ஏர் அதோட ஹிஸ்டரி எல்லாம் எழுதி இருக்கு பாத்தியா? ஆமா. ஓகே. இது 45 இயர்ஸ் ஓல்டான ஏர்கிராஃப்ட் ஏட்டா. 45 வருஷமா? ஆமா, அதான் அங்க எழுதி போட்டிருக்கு. அது கறங்கணும் காத்துல கறங்குது. ஆமா. அந்த நம்பர் என்னன்னு தெரியுமா? இல்ல, அது ஹெலிகாப்டரோட நம்பர், மாடல் நம்பர் Z3045. गाइस, நம்ம ஹெலிகாப்டர் பார்த்துட்டோம். இனி ஷெலையை பார்க்க போலாம். கடல் கன்னி ஷெலை. இதிலோடு தான் போகணும். ஐயோ, படி இல்லை. இப்போ நான் சாடியேன்னு. அங்க படி இருக்குன்னு நினைச்சு நான் அங்க போனேன். அங்க படி இல்லை. ரொம்ப வெயில் गाइस. இந்த டைம் எல்லாம் வராதீங்க. பேஸ்டெல்லாம் இருந்தா இதுல போடணும், தரையில போடக்கூடாது. பாருங்க गाइस, எவ்வளோ பெரிய சிலை. गाइस, ஐருவ பாருங்க. அவ அது பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் காட்டி விடுங்க. இங்க நைட்டு வந்தீங்கன்னா இங்க லைட் செட்டப் எல்லாம் இருக்கும். நல்ல சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. வாட்டர் எல்லாம் இருக்கும்ல ஏட்டா? ஆமா, நைட் வந்து சூப்பரா இருக்கும். ஆமா. இப்போ தண்ணி இல்ல. தண்ணி இல்ல. பார்க் எல்லாம் அவ்வளவுதான். போலாமா அங்க இருந்து? போலாமா? ஆமா. இந்த இடத்துக்கு மோஸ்ட்லி யார் வருவாங்கன்னு தெரியுமா? இல்ல, ஃபேமிலிஸ். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வர்றது கப்புள்ஸ் தான். வெயில்னு பார்க்க மாட்டாங்க. நம்ம பின்னாடி கூட இதா வரும். ஆமா 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 ஆமா, கப்புள்ஸ் தான். ஆமா, எல்லாரும் என்ஜாய் பண்றது ஒரு இடம் தான். ஆனா வெயில்ல வரக்கூடாது. வெயில்ல வந்தா பேபிஸ் எல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். ஆமா, பிள்ளைக்கு வந்து இதா நல்லா வேர்த்திருச்சு. அவளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஹீட். ஆமா, இன்னும் நம்ம வந்து லூலு மால் போகும்போது சரியாயிரும். அங்க ஏசி இல்ல இருக்கும். அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு நம்ம வந்து அங்க போறோம், அப்பதான் கரெக்டா இருக்கும். லூலு மால் போனோம்னா அடுத்து இங்க வார பிளான் நடக்காது, தோணாது. பிளான் கேன்சல் ஆயிரும். இனி லூலு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு. ஆமா, லூலு போயிட்டு அங்க போனாலே தெரியும்ல டைம் எப்படி போகும்னு. டைம் போறதே தெரியாது அங்க உள்ள ஏறனாலே லேட்டா. ஆமா गाइस, எங்களுக்கு நேரம் போகலன்னா நாங்க லூலுக்கு தான் போவோம். ஷாப்பிங் இருக்கா இன்னைக்கு? இருக்கு. என்ன? ஒரு ஷூ வாங்கணும். ஷூவா? ஆமா. பெரிய செலவு ஒண்ணு இழுத்து வைக்காத. இல்ல 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 இல்ல, சிறிய பட்ஜெட்ல ஒரு ஷூ வாங்கி தந்தா போதும். இன்னும் குழந்தைங்களை இந்த மாதிரி டிராவல் பண்றது நல்லதுதான். அவங்களுக்கு எல்லாம் சென்சரி மோட்டார் டெவலப்மெண்ட் எல்லாம் நடக்கிறது இந்த ஸ்டேஜில் தானே. அப்போ எல்லாம் காட்டி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டும் வரும். ஐருக்கு உடம்பு சரியில்லை गाइस. சரி போமா மக்களே. கோல்டு, நேத்துல இருந்து கோல்டு. ரெஞ்சித தாடி எடுத்து गाइस. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தேவட்டி போலாமா? போலாம். வா, இந்த ரூட் பிரச்சனை இல்ல ஐருக்கு. பிரச்சனை இல்ல, ஆனா ரொம்ப கோல்டா இருக்கு. மூக்குல இருந்து அது தண்ணி வருதோ? அப்படி வந்ததே இல்ல, என்னன்னு தெரியல. வெயில் இல்ல. வா, நம்ம சீக்கிரம் லூலு மால் போகலாம். இங்கிட்டு பக்கம் தான். ஹெலிகாப்டரோட பேக் வியூவை பாருங்க, ஃபுல்லா துரும்பு பிடிச்சிருக்கு. கடல் பக்கம் எல்லாம், அதனால இதா பாருங்க ஃபுல்லா துரும்பு பிடிச்சிருக்கு. गाइस, இங்க பாருங்க, இங்க நல்ல நல்லா இருக்கு. கேம் சோன். யாராவது வந்தீங்கன்னா போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. போன வாட்டி இல்லை, இது புதுசாக இருக்குது. என்ட்ரன்ஸ் நாங்கள் அந்த வழியாக தான் வந்தோம். அதுக்கப்புறம் இதா எக்ஸிட்டு இந்த வழியாக இதா வெளியில் போகிறோம். எங்களோட கார் வந்து அதான் விட்டுருக்கோம் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி. ஏன்னா அங்கே விட்டோன்னா பார்க்கிங்குக்கு பேமெண்ட் எதுவுமே வாங்க மாட்டாங்க, அதனால் அங்கே விட்டோம். ஏன்னா எங்ககிட்ட காசு இல்லை, ஃபுல்லாகவே மொபைலில் தான் இருக்குது. இல்லை பார்த்து க்ராஸ் பண்ணு. வா ரஞ்சித், வா. गाइस, அதுக்கப்புறம் அதான் தெரியுது பாருங்க, அது ஃபுல்லாகவே ஏர்போர்ட்டு தான். ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் தான் இருக்கோம் நாங்கள். அப்புறம் காரு தான் விட்டுருக்கோம்.
அதுக்கப்புறம் அங்கேயும் பீச்சு தான், அந்த சைடு ஃபுல்லாக பீச்சு தான். நம்ம அங்கே போகணுமா? கடலை பார்த்தாச்சுல்ல, வெயில் இல்ல. சரி 5 மணி தாண்டி வரலாம். நெல்லு இது லாக்கு அன்லாக் பண்ணுறேன். ஆச்சா? ஓகே கைஸ். அப்பா உள்ள பயங்கர சூடாக இருக்குது கைஸ். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் திறந்து போடு சூடு. ஏசியை ஃபுல்லாக கூட்டி வைப்போம். அப்பா காற்று கொஞ்சம் வரட்டும். படுத்துட்டாளா? ஓகே போகலாம். மறைஞ்சது பார்க்கிங்க்கு பேமெண்ட் வாங்க மாட்டேன்னு நினச்சேன். இதா பாருங்க, இதா வந்துட்டாங்க. இதா 20 ரூபா வாங்கினாங்க. நல்ல வேலை ஸ்கேனர் இருந்துச்சு, அதனால் பிரச்சனை கிடையாது. இங்கே விட்டால் பார்க்கிங் வாங்க மாட்டாங்கன்னு நினச்சேன். சரி ஓகே, ஏன்னா எங்ககிட்ட கையில் காசு இல்லை, அதுதான் ஒரு மெயின் இஷ்யூவாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேனர் எல்லாமே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. 20 ரூபா தான். நாங்கள் இனி நேரே லூலு மாலுக்கு தான் இதாக போகிறோம். நாங்கள் இதை வந்த ரூட்டே ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இங்கே சைடில் ஏர்போர்ட்டு தான், ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டு தான். அதான் பாருங்கள் டபுள் டக்கர் பஸ்ஸு. தேவட்டு எங்கே பாரு. இதுக்கு ஆன்லைனில் ஏதோ டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். காருக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, ஏசி போட்டதும். இனி லூலு மாலுக்கு போனதும் செம்ம ஜில்லாக இருக்கும். நாங்கள் வந்து இதை லூலு மால் பக்கத்தில் வந்துட்டோம். இதை பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். ஏன்னா வண்டியில் ஃபியூல் கம்மியாயிருச்சு. ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இனி வரும்போது இனி ஏதாவது இஷ்யூ ஆகக்கூடாதுல்ல, அதனால் அட்வான்ஸாக பெட்ரோல் போட்டு வச்சுருக்கோம். நம்ம லூலு மால் என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ண தான் போகிறோம். இங்கே எப்போ பார்த்தாலும் சரியான கூட்டமாக இருக்கும். இங்கே ட்ரிவாண்ட்ரத்தில் பாருங்கள் எவ்வளோ பைக்கு, எத்தனை லட்சக்கணக்கில் உள்ள ஆளுங்க கிடக்காங்க போல். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இனி என்ட்ரி போட்டு கொடுப்பாங்க. நம்ம வந்து என்ட்ரி போட்டாச்சு. இது இனி வரும்போது இன்னி காமிச்சிட்டு பே பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி நம்ம வந்து பார்க்கிங்கில் விட போகிறோம். எங்கள் சைடில் வந்து ஃபுல்லாக ரெட் கலர் லைட்டு கத்திகிட்டே இருக்கும். அதில் எதில் க்ரீன் கலர் லைட்டு கத்துதோ அங்கே வந்து வண்டி இல்லைன்னு அர்த்தம். அதான் பாருங்கள், அங்கே க்ரீன் கலர் லைட்டு கத்துது. காட்டி விடுதுஞ்சது பார்த்தியா? அங்கே நிறைய இடத்துல க்ரீன் கலர் லைட்டு கத்துது. அதில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம விடலாம். நம்ம வந்து இதில் விடலாம். கைஸ் ஐரோவை பாருங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறா. ஏன் பார்த்துட்டே இருக்கா எல்லா கடைகளும். எங்கே பேக் கொடுத்தாங்க கைஸ், இதில் தான் எல்லாம் போட்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன். நீ ஷூ தானே வாங்குற? ஆமாம், நல்லா இருக்குல்ல மாடலு. 899 ரூபா. ஓ, ஹைட் வைக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஷூ எடுக்கிறியோ? சரி, உனக்கு பிடிச்சது எடு. நாங்கள் இப்போ ஃபுல்லாகவே ஸ்டுடியோவில் இருந்து தான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறோம். இங்கே எல்லாம் கொஞ்சம் பட்ஜெட்டில் கிடைக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். ஐரோக்கு இங்கே ட்ரெஸ் இல்லை. எல்லாம் தம்பியோட கலெக்ஷன்ஸ். அவனுக்கு ஒரு 2 டெமோ எடுத்து கொடுத்துருக்கேன். அவன் ட்ரையல் ரூமுக்கு போயிருக்கான், போட்டுட்டு இப்போ வருவான். அதை பார்த்துட்டு அவனுக்கு எத்த சைஸ் எடுக்கணும். எது கரெக்டாக இருக்குது? ஸ்மாலா? சரி, அப்போ அதில் எடுப்போம். என்ன பண்ணுறா பாருங்க கைஸ். இனி என்ன பண்ணலாம் தேவிட்டி? ஃபுட்டா? என்ன வாங்கி தர போகிற? இங்கே ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எக்ஸ்க்ளேட்டரில் கைஸ், நாங்கள் KFCயில் பர்கர் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு நிற்கும். ஆர்டர் நம்பர் விളിச்சதும் சொல்லணும் சரியா? நாங்கள் ஆர்டர் பண்ண பர்கர் கிடச்சிருச்சு. என்ன பண்ணிகிட்ருக்க? அழுகுறாளா? சரி வா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஃபலோடா அது அலாரம் அடிச்சிச்சா? இதில் வந்து அலாரம் அடிக்கும், அப்போது போய் வாங்கணும் சரியா? ஐராவை நான் கையில் வச்சுருக்கேன். தேவட்டி சாப்பிட்றா. ஏன்னா சாப்பிட விட மாட்டா, எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டோன்னா. அதான் இவ்வளோ பிடிச்சி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் தேவட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்லான்னு அப்படியே இருக்கேன். எப்படி இருக்குது?
நல்லா இருக்குல்ல. கேஎஃப்சி செம்மையாக இருக்கும். ரஞ்சித்து அதை கொடுத்து வாங்கு. அதை எடுக்கிறாங்க. எங்களுக்கு ஆர்டர் பண்ணது தேவட்டிக்கு வந்து கோல்டு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சிக்கு ஷேக்கு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து சார்ஜா தான் பிடிக்குமோ. நீ சாப்பிட்டுட்டியா? சரி, ஐராவை எடுக்கிறியா? சார்ஜா நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்குல்ல? நல்லா இருக்கா? கைஸ், நம்ம பர்கர் சாப்பிடுவோம். பசி செம்மையாக பசிக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது கைஸ். எப்படி இருக்கு ரஞ்சித்து? டேஸ்ட் எப்படி? செம்மையாக இருக்கா? எங்கே போகிற? ஐரோவுக்கு பால் கொடுக்க போறியா? சரி, போய் சீக்கிரம் வா. கரையை வைக்காத. சரி, நான் அதை எடுக்கலாம். கைஸ், தேவட்டி வந்து ஐரோவுக்கு பால் கொடுக்குறதுக்கு தான் போகிறோம். ஃபீடிங் ரூமுக்கு. தூங்கிட்டாலோ? சரி, நீ நமக்கு போகலாமா? கைஸ், ஐரு வந்து நல்ல தூக்கம் பாருங்க. கைஸ், எங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு தான் சூப்பர் மார்க்கெட்டில் வந்திருக்கோம். லூலுவோட சூப்பர் மார்க்கெட் தான். இதெல்லாம் என்ன ஐட்டம்? ஆமாம், இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பாருங்க. கீழே கொடு, கிரவுண்ட் ஃப்ளோர் கொடு. ஐரு நோக்கணும் நமக்கு. கைஸ், ஐரு பார்க்குறது பாருங்க. நாங்கள் இதை கார் பார்க்கிங் பக்கத்தில் வந்துட்டோம். எங்கள் காரை தேடிட்டு இருக்கோம். இதை பாருங்க, எவ்வளோ காருன்னு. ஓப்பன் பண்ணியாச்சு. ஐரு எடுக்கலையா? வெள்ளம் வண்டிக்குள்ளே காணும். இனி அந்த இடத்துல வந்து பே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணும். நம்ம எத்தனை மணிக்கு ஒரு தேவட்டி இங்கே நின்று இருப்போம்? ஒரு 2-3 மணிக்கு ஒரு 40 ரூபா வாங்கினாங்க. இனி இதுக்கு வெளியில் அப்படியே போக வேண்டியதுதான். கைஸ், லூலு மாலோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள். நீங்கள் ரோட்டில் ஓடி போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எவ்வளோ நீளம்னு பாருங்கள். பயங்கரமாக இருக்குது பாரு. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். இனி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியதுதான். ரொம்ப டயர்டாக இருக்குது. அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பார்க்கலாம். ஓகே கைஸ், நாங்கள் இன்னி வீட்டுக்கு போயிட்டு தூங்க போகிறோம். ஐரா பார்க்குறது பாரு. ஐரா இப்போதான் தூங்கி நல்லா தூங்கிட்டே இல்ல? நல்லா தூங்கிட்டு. இது என்ன லுக்கு? பார்க்குறது பாரு. ஐரு சிச்சி சிரிக்கி ஐரப்ப சிரிச்சே. வீட்டுக்கு போமா? வீட்டில் போகலாமா? எவ்வளோ நேரம் பார்க்கன்னு பார்ப்போம். ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கா? அவ அப்படிதான் என்னதோ யோசிச்சுட்டு இருக்கா போல. எப்போ அழுகணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. சரி, சிரிக்குதா பாரு. ஓகே கைஸ், நம்ம வந்து நாளைக்குள்ள வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் குட் நைட்.